வணக்கம் நண்பர்களே, வாருங்கள் நாம் நேரடியாக கதைக்குள் போவோம். நான் கார்த்தி. நான் புதிதாய் வேலைக்கு சேர்ந்த சமயம் அது. புதிய ஊர், புதிய இடம். முதன்முறையாக மதுரையை விட்டு வேறு ஒரு ஊருக்கு. அதுவும் முதல் முறை வேலை கிடைத்து அதற்காக புதிதாய் சென்ற ஊர் பெங்களூர். கார்த்தி ஒன்றும் உத்தமபுத்திரன் இல்லை. 18 வயது முதல் தற்போது வரை பல பெண்களை கண்களிலே கடித்து தின்றவன். ஓரிரு பெண்களுடன் சிறு சிறு சேட்டைகள் கொண்டு மதுரையில் சுற்றத் திறந்தவன். உச்சபட்சமாக கல்லூரி காலத்தில் தன் உறவினர்களில் அத்தை முறை கொண்ட ஒருவருடன் நீண்ட கால தொடர்பில் இருந்து வந்தவன். இப்படி கட்டற்ற காளையாக சுற்றித் திரிந்த கார்த்தி, கல்லூரி முடித்து முதல் முறையாக வேலைக்கு சேர்வதற்காக பெங்களூரு வந்தடைந்தேன். இதற்கு முன்பு பெங்களூரு வந்ததில்லை. உடன் படித்த யாரும் நான் தேர்வான கம்பெனியில் வேலைக்கு சேர வரவில்லை. தனியே நான் மட்டும் பெங்களூரு வந்து சேர்ந்து ரூம் எடுத்து ஹோட்டலில் தங்கி முதல் நாள் அலுவலகத்தில் பணி சேர்க்கைக்கான நடைமுறைகளையும் முடித்துவிட்டு அந்த ஊரில் இருக்கும் தங்கும் விடுதிகளையும் வீடுகளையும் சல்லடை போட்டு தேடத் தொடங்கினேன். 2-3 நாட்கள் தொடர் தேடலுக்கு பின்பு அலுவலகத்தில் உடன் பணிபுரிந்த ஒருவரின் உதவியுடன் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு குடியிருப்பு பகுதியில் வீடு ஒன்றை தேர்வு செய்தேன். மாடியில் ஒற்றை பெட்ரூம், பாத்ரூம் வசதியுடன் ஒரு வீடு. அதுவே எனக்கு போதுமானதாக இருந்தது. எப்படியும் வேலை நேரத்தில் உணவு அலுவலகத்திலே கிடைத்துவிடும். இரவு ஒரு வேளை மட்டுமே என்பதால் சமாளித்து கொள்ளலாம் என்று கிச்சன் கூட இல்லாத ஒரு வீட்டை தேர்வு செய்து குடியேறினேன். பெங்களூருவில் பலதரப்பட்ட மக்களை பார்க்க நேர்ந்தது. நான் வாழ்ந்த சூழ்நிலையை விட்டு வேறு ஒரு புதிய சூழ்நிலை. புதிய மக்கள், முக்கியமாக இளம் பெண்கள் முதல் நடுத்தர வயது ஆண்டிகள் வரை அனைவரும் என் கண்களுக்கு மிக பெரும் விருந்தாய் இருந்தனர். வெளிமாநிலம், அதுவும் தமிழ் என்றால் பெரும் பிரச்சனையை ஏற்படக்கூடிய மாநிலம் என்பதால் இங்கு எந்த சேட்டைகளும் எந்த பிரச்சனையும் வந்து விடக்கூடாது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு என் வேலையும் எனக்கு முக்கியம் என்பதை நன்கு பதிய வைத்துக்கொண்டு அடக்க ஒடுக்கமாக வேலைக்கு சென்று வந்து கொண்டிருந்தேன். தினமும் காலை எழுந்து நடந்தே அலுவலகம் சென்று பணியை செய்துவிட்டு மீண்டும் மாலை பொறுமையாக வெளியே சுற்றித் திரியும் இளம்பெண்கள், வேலை முடித்து திரும்பும் சோர்வடைந்த ஆண்டிகளையும் பார்த்து மெதுவாக 2 கிலோமீட்டர் தூரத்தை 1 மணி நேரம் நடந்து வந்து சேர்ந்திடுவேன். இப்படியே 3 வாரங்கள் ஓடி இருந்தது. மறுநாள் சனிக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் காலை உண்பதற்காக பிரெட் மற்றும் ஜாம் வாங்கி கொண்டு என் வீடு இருக்கும் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்தேன். தூரத்தில் ஒரு பெண் நான் வரும் வழியில் யாரையோ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாள். அரக்கு நிற சேலை, அதே நிற ஜாக்கெட், சிவப்பும் இல்லை கருப்பு இல்லை. தூரத்தில் இருந்து பார்ப்பதற்கு மிகவும் லட்சணமாக கலையான முகத்தோடு பதட்டத்துடன் யாரையோ எதிர்பார்த்து வீதியை நோட்டமிட்டு கொண்டிருந்தாள். நடந்து அருகே செல்ல செல்ல அவள் தற்போதும் யாரையோ தேடிக் கொள்வது போல் அங்கும் இங்கும் பார்த்து கொண்டிருந்தாள். அவளை கடந்து 10 அடி நடந்திருப்பேன். கன்னடத்தில் எதையோ கூறி என்னை அழைப்பது போல் ஒரு குரல் எனக்கு கேட்டது. திரும்பி பார்த்த நான் எனக்கு கன்னடம் தெரியாது என்று ஆங்கிலத்தில் கூறினேன். அடுத்த நொடி தமிழா என்று கேட்டாள். ஆமாம் என்றேன். இல்லை, இங்க கொஞ்சம் உதவி வேணும், பண்ண முடியுமா என கிரங்கடிக்கும் குரலில் கேட்டாள். சொல்லுங்க, என்ன உதவி வேணும்? எங்க பார்லர்ல பியூஸ் போயிருச்சு, அதை கொஞ்சம் சரி பண்ண முடியுமா? ஓகே மேம், நான் ஹெல்ப் பண்றேன். அது ஒரு சிறிய பார்லர், 10க்கு 15 என்ற அளவில் சிறிய அறை மட்டுமே பார்லராக நடத்தி வந்தாள். உள்ளே இருப்பவர்கள் வெளியே தெரியாதது போல் ஒரு கண்ணாடி. அதை கடந்து உள்ளே சென்றேன். இடது பக்கம் சற்று உயரத்தில் மின் இணைப்பிற்கான பெட்டியும் பியூஸ் பாக்ஸும் இருந்தது. அதிலிருந்து பியூஸை கழட்டி சரி பார்த்த போது அதில் இருந்த கம்பி கட்டாகி இருந்தது. அதை சரி செய்தால் மின் இணைப்பு மீண்டும் கிடைத்துவிடும் என்பது அடிப்படை. அவ்வளவு நேரம் வெளியே நின்று உதவிக்கு யாரையோ தேடியதால் அவள் முகம் சிறு சிறு முத்து துளிகளால் வியர்த்து நின்றது.
அந்த இளம் வெயில் வெளிச்சத்தில் அவளின் முகம் முத்துக்கள் படிந்து அழகாய் நிற்க, அந்த அழகை கூற வார்த்தைகள் தேட கடலை சல்லடை போட்டு சலித்து எடுக்க வேண்டும். உங்ககிட்ட கொஞ்சம் வயர் இருக்கா? வயரை இதுல கனெக்ட் பண்ணி பியூஸ் சரி பண்ணிடலாம் என்றேன். இதோ இங்கே கீழே டேபிளுக்கு கீழே இருக்க பாக்ஸ்ல தான் இருக்கு, எடுத்து தரேன் என்றாள். தான் கட்டியிருந்த அரக்கு நிற சேலையின் முந்தானையை சுற்றி பிடித்து கொண்டு என் வலது புறம் அவள் குனிந்த டேபிளின் கீழ் இருந்த ஒரு பெரிய பெட்டியை எடுத்து அதில் வயரை தேடிக் கொண்டிருந்தாள். 2 அடி தூரம் தான் என் உயரத்திற்கு அதுவே போதும். அவசரமாக வயரை தேடிக்கொண்டு வியர்வை முத்துக்களை சிந்திக் கொண்டிருந்தாள் அழகி. காட்சிகளின் வெப்பம் அதிகரிக்க அந்த இதமான இளம் வெயிலின் நேசத்தில் என் உடல் இரத்தம் முழுவதும் வெறிகொண்டு சுழற்சி பெற ஆரம்பித்தான். கொஞ்சம் தள்ளுங்க, நான் பார்க்கிறேன் என்றேன். அவள் சற்று விலக அந்த பெட்டியை முழுவதும் அலசி அதிலிருந்து ஒரு வயரை எடுத்து கட் செய்து பியூஸை சரி செய்தேன். பார்லரில் அலங்கரிக்கப்பட்ட விளக்குகள் பளிச்சென்று மின்ன, அதுவரை சூரிய வெளிச்சத்தில் சொர்க்க தேவதையாய் தெரிந்தவள் இந்த கண்ணாடி அறையின் உள்ள நாலா பக்கமும் வெளிச்சம் பொழிய உலகின் மொத்த அழகையும் ஒன்று சேர கொண்டவளாய் என் முன்னே முத்து துளிகளை துடைத்து கொண்டு நின்றாள். மின் இணைப்பு சரி பெற்ற சந்தோஷத்தில் அந்த மெல்லிய உதடுகள் சிரிக்க துவங்கி ரொம்ப தேங்க்ஸ் என என்னை நோக்கி உச்சரிக்க, உலகம் மொத்தமும் அமைதியானதாய் எதுவும் கூறாமல் உறைந்து போய் நின்றேன். ஹலோ, என் பெயர் அக்ஷயா என்று அவள் கை கொடுத்த கையை நீட்ட சுய நினைவு வந்தேன். கைகள் நீட்டி நின்ற அவள் மாநிற கைகளை பிடித்து மெல்ல குலுக்கி என் பெயர் கார்த்தி என்றேன். நீங்க எந்த ஊரு? நான் மதுரை. ஓஹோ, நான் விருதுநகர் என்றாள். மெல்ல கதவை நோக்கி நடந்தேன். என்னை பின்தொடர்ந்து வந்தவள் என்னை வழி அனுப்பும் வரை என்னை பார்த்து கொண்டு வாசலில் நின்றாள். பெண் வாசம் படாமல் கிட்டத்தட்ட 1 மாதம் கடத்த எனக்கு அவ்வளவு அருகில் அந்த தேவதையை கண்ட அந்த நாள் இரவு விடியா பொழுதாய் கைகளை குலுக்கியே கடந்து ஓடின. மறுநாள் சனி ஞாயிறு விடுமுறை. அவ்வளவு நாள் வேறு வழியே சென்று ஹோட்டல் சென்று வந்த நான் அன்று முதல் அவளை மீண்டும் காண மாட்டோமா என்று ஏங்கி தினமும் அவளின் பார்லர் வழியை தேர்வு செய்து சென்று வந்தேன். இப்படியே 1 மாதம் ஓடியிருக்கும். ஒரு நாள் நல்ல மழையில் குடையை பிடித்துக்கொண்டு அலுவலகத்தில் இருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தேன். அக்ஷயாவின் பார்லர் அருகே வந்தபோது சட்டென்று பார்லரின் கதவு திறந்தது. மஞ்சள் நிற சுடிதார் அணிந்து துப்பட்டா ஏதும் போடாமல் கையில் இருந்த ஏதோ பேப்பரை கசக்கி வெளியே இருந்த குப்பை தொட்டியில் போடுவதற்காக வந்திருந்தாள். என்னை பார்த்ததும் ஒரு சிரிப்பு சிரித்தாளே. ஐயோ, அந்த நொடியே குடையை தூக்கி போட்டுவிட்டு ஒரு குத்தாட்டம் போட வேண்டும் என்று குழந்தை போல் மாறியது மனம். ஏன் மழையில போயிட்டு இருக்கீங்க, வாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி போங்க என்று கூறினாள். இல்ல மேம், லேடிஸ் பார்லர் வேற, யாராச்சும் வந்தா டிஸ்டர்பன்ஸா இருக்கும் என்று கூறி மழுப்பினேன். அட கார்த்தி, யாரும் வரமாட்டாங்க, இவ்வளவு மழைல பியூட்டி பார்லர் தேடி யாரு வர போறாங்க, நானே சும்மா தான் உட்கார்ந்து இருக்கேன், வாங்க என அழகு தமிழ் கொஞ்ச அழைத்தாள். உள்ளே சென்றதும் என் பையை அருகில் இருந்த டேபிளில் வைத்து விட்டு ஒரு சேரில் இருந்தேன். எனக்கு எதிரில் இருந்த சூழலும் ரக சலூன் சேரில் அமர்ந்து கொண்டு சம்பனங்கால் போட்டு உட்கார்ந்தாள். யாரும் இல்லை என்று என்பதாலா, இல்லை பெண்கள் பார்லர் என்பதாலா என்று தெரியவில்லை.